வாய் வயிறு மறக்கிறேன். எங்க அம்மாட்ட இருந்து பிரிச்சு கூட்டு வந்தீங்க. பொக்கிஷோன்னு அந்த கிழட்டு கிளவி என்ன நல்லா ஏமாத்திட்டா. அப்படி என்னதாண்டி நடந்துச்சு? போய் உங்க பெரிய மருமக கிட்டே கேளுங்க. பெரிய மருமகளே, அப்படி என்னதான் நடந்துச்சு? அந்த கருவத்துக்கு ஏன் வாயால சொல்லுமா? போய் எங்க சின்ன மருமக கிட்டே கேட்டுக்கோங்க. புஜி தூங்குவோம். இவளுக சண்டை இன்னைக்கு ஆரம்பிச்சது இல்ல. என் சின்ன மருமக ராசியான மருமக. அவன் வீட்டுக்கு வந்த நேரம் மைக்ரோவேவ் வந்துருச்சு, வாஷிங் மிஷின் வந்துருச்சு, தேக்கு மர கட்டில் வந்துருச்சு, அப்புறம் அந்த கண்ணாடி வச்ச பீரோ அதுவும் வந்துருச்சு. ஆமாமா, ஸ்ரீமதி நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பாலைவனம் மாதிரி இருந்த நம்ம குடும்பம் சோலைவனமா மாறிச்சு. அப்ப என் மச்சினிச்சி ஒரு நந்தவனன்னு சொல்லு. அத்தை புருஷன் மச்சினர்னு வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி இப்படி தாங்குன்னு தாங்குறீங்களே. இந்த வீட்டுக்கு நான் சின்ன மருமகளா வர கொடுத்து வச்சிருக்கணும். ஏண்டா நான் வந்த நேரம் எல்லாரும் நாசமாவா போயிட்டீங்க? அவ இனி வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கல, அதுக்குள்ள குடும்பமே அவனுக்கு பூஜா தூக்குறீங்க. ஏன் புது மருமகள் வந்தோன்னே என்ன ஆட்டமா? ஏய், இதே பில்டப்போட இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்ச கால் உடைச்சு அடுப்புல வச்சிருவேன். என்னம்மா யோசிச்சுட்டு இருக்க? இல்லத்த, ஆளாளுக்கு சின்ன மருமகளை பெருமையா பேசிட்டு இருந்தீங்களா, அதான் நான் என்ன பெருமையா பேசலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இனிமே உன் கூட தானே இருக்க போறா, அப்ப பேசிக்கலாம். இப்ப போய் யாரை தட்டு எடுத்துட்டு வா. சரிங்க. இன்னைக்கு வந்த சுண்டலுக்கு இவ்வளோ பில்டப்பா? இப்படியே விட்டோம் நம்மளுக்கு கும்மிய வச்சு கும்மி அடிச்சுட்டு போயிடுவா. ஏய், பெரிய மருமகள் கெத்த விட்டுறாதடி. நான் வரேன். எரியுது. கல்பூரம் நல்லா எரியுதுல்ல? கொழுங்குறாரே, காசு போடுங்க. 10 ரூபா கொடுக்குறேன் பாரு. சின்ன மருமகளே, உன் வலது காலால இந்த அரிசி எட்டி ஓச்சிட்டு உள்ளவாமா, உன் வாழ்க்கை வெளிச்சமா இருக்கட்டும். முதல்ல வீட்டுக்குள்ள வராங்க, இப்படி கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. ராசியான பொண்ணுன்னு வேற சொன்னீங்க. ராசியான பொண்ணுன்னு எனக்கு தெரியும், ஈபிக்காரனுக்கு தெரியுமா? சின்ன மருமகளே, இத தள்ளிட்டு இல்ல உதச்சிட்டு உள்ளவாமா. அத்தை, என்ன சின்ன மருமகளே, ஜூஸ் ஏதாச்சும்? இல்லம்மா, எனக்கு வேணாம், நீ போ. இப்ப வந்தவ சின்ன மருமக, ஒரு நாளாவது ஜூஸ் வேணும்னு கேட்டிருப்பியா? ஆக்ஷன்லயே இருக்கிற, கையில ஒன்னையும் காணோம், எடுத்து அள்ளி போடு. அத்தை, டீ காஃபி ஏதாச்சும்? இல்லம்மா, இப்பதான் குடிச்சேன், வேணாம். காப்பி தண்ணி வேணாம், ஒரு நாளாச்சும் பச்சை தண்ணி மோந்து கொடுத்துருப்பியா? சின்ன மருமக தான். என்ன கூட்டம். அத்தை, இப்பதான் வரீங்களா? ஆமாமா, ரேஷன் கடையில 30 பேர் கியூல இருந்தாங்கம்மா. அப்புறம் என்ன, அவளை கியூல நிப்பாட்டிட்டு நான் ஓரமா நல்லா உட்காந்துட்டேன். அத்தை, இந்த ஸ்நாக்ஸ் பிஸ்கெட் ஏதாச்சும்? நிறுத்துங்க. நீ எனக்கு மருமகளா இல்லம்மா, மகளா வந்து பிறந்திருக்கலாம். இந்த தாங்குறியே. அட அத்தை, உங்களுக்கு யார் கேட்டா? காலையில இந்த டீ காஃபி ஜூஸ் பிஸ்கெட்லாம் எனக்கு கேட்டுட்டு இருக்கேன். அதை விட்டுட்டு எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு இப்ப டீ குடிக்கணும் போல் இருக்கு, போட்டு கொண்டு வாங்க. போனா போட்டும் மாமியாராச்சின்னு காலையில இருந்து ஹெல்ப் பண்ண பாரு. என்னையும் சொல்லணும்.
வேற ஏதாச்சும் வேலை எடுத்துட்டு வந்தீங்க அவ்வளவுதான். எதா இருந்தாலும் உங்க சின்ன மருமக கிட்டே கேட்டுக்கோங்க. பேக்கு மாமி. அத்தை டீ அந்த வந்துட்டேம்மா. சின்ன மருமகளே, அண்ணூர் அனிதா வந்துட்டாங்க. சீக்கிரம் பஜ்ஜியை போடு. இதோ 2 minutes அத்தை. என்னது இது? சல்லடை ஏதோ வித்தியாசமா இருக்கு. புது மாடல். கீழே சிந்தாம சலிக்கலாம்ல. பாரு எவ்வளவு மாவு வேஸ்டா போச்சுன்னு. அதெல்லாம் வேஸ்ட் ஆகாதுங்க ஆண்டி. இப்ப பாருங்க. ஆன்ட்டி வா சுப்பு, ஹாலுக்கு போலாம். அம்மா மாவு கலக்கிட்டு அடுத்து என்ன பண்ணும்? அவ்வளோதாண்டி. மாவுல வாழைக்காயை போட்டு எண்ணெயில விடு. ஐயோ ஐயோ. அப்புறம் அந்த முத்துலட்சுமி கார் மேட்டர் என்னாச்சு? பக்கத்தூர்ல இருந்து பஞ்சம் பழைக்க வந்தவ சுப்பு புது கார் வாங்கிட்டா. அத பாக்கும்போது எதிர்த்த வீட்லயே இருக்கிற எனக்கு எப்படி இருக்கும்? அதான் ராத்திரியோட ராத்திரியா ஒரு லோடு மணலை வாங்கி பெட்ரோல் டேங்க்ல போட்டு விட்டுட்டேன். காலையில எந்திரிச்சு பாக்குறேன் ஸ்டார்ட் ஆகவே இல்ல. டருக்கு டருக்கு டருக்குன்னு இருந்துச்சு. விடு அனிதா, உன் நல்ல மனசுக்கு நீயும் புதுசா கார் வாங்குவ. நல்லவங்களுக்கு எங்க சுப்பு காலம் வருது? அதெல்லாம் வரும். அம்மா ஆய் வருது. தோ வந்துருச்சே. எங்கயாவது வெளியில கூட்டிட்டு வந்தாதான் உனக்கு இதெல்லாம் வருமாடா? வா அனிதா, நீ இரு, இன்ட்ரெஸ்டிங்கா பேசிட்டு இருக்கோம்ல. சிஎம் பிஎம் என்னங்க அத்தை? அவனுக்கு பாத்ரூம் தான், கூட்டிட்டு போங்க. அப்புறம் பக்கத்து வீட்டு பரமசிவம் பைக் வாங்கிட்டான்னு கேள்விப்பட்டேன். வாங்கி வச்ச மணலு மிச்சம் இருந்துச்சு, புரிஞ்சு போச்சு. அத்தை கழுவிட்டுங்க. அத்தை அவன் கழுவிட சொல்றான். அவங்க அம்மா வர சொல்லுங்க. அட, அதுக்கும் அனிதா வரணுமா? நீங்களே கழுவி விட்டுருங்க. ஏய் கழுவி விடுறீ. நீ போய் கழுவிடு, எனக்கெல்லாம் பழக்கம் இல்லை. ஆமா, நாங்க இதுக்கு அப்படியே டிகிரி முடிச்சு வந்திருக்கோம் பாரு. கழுவி விடு. என்னால முடியாது, நீயே போய் கழுவிடு. என்ன முடியாது, கழுவி விடு. முடியாதுடி. யாரோ வந்து கழுவிட்டுங்க. இல்ல அவங்க மேல ஏறி உட்காந்துருவேன். ஆன்ட்டி பஜ்ஜி. தேங்க்ஸ்மா. அதிர்ச்சி அம்மா மறுபடியும் ஆய் வருது. அதிர்ச்சி. கழுத்தெல்லாம் ஒரே வெயிட்டா இருக்கு. எங்க அப்பாட்ட சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறாரு. கிராம் கணக்குல வாங்கி தர சொன்னா கிலோ கணக்குல வாங்கி தராரு. பாசக்கார அப்பா. பாத்தத்த கழுத்து சுளுக்கிக்க போகுது. அவ்வளவு கஷ்டமா இருந்தா கழட்டி பீரோல வைக்க சொல்லுங்க. என் கழுத்து எனக்கு பாத்துக்கு தெரியும். எங்க அப்பா வாங்கி தராரு, இவங்களுக்கு என்னவா? அதானே. என்ன நோதானே? எங்க அப்பா எனக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. எனக்கு ஒண்ணு இவ்வளவு மாதிரி ஷோகேஸ் பண்ண தெரியாது. அத்தை என்கிட்ட நகை இருக்கு, நான் போட்டுக்கிறேன். இவங்க கிட்ட நகை இருந்தா இவங்களையும் நல்லா ஷோகேஸ் காட்ட சொல்லணும். இருடி வர. எங்க அப்பா தான் வாங்கி கொடுத்துருக்காரு, நானும் சோக்கே காட்டுவேன். அத்தை இப்ப காட்டவா ஷோகேஸ்னா என்னன்னு? ஓ, சோடி போடுறீங்களா? சோடி இதா வரண்டி. இது கரையான் ஜுவல்லர்ஸ்ல கச்சிதமா பார்த்து வாங்கின ஜிமிக்கி 5 பவுனு. இது தர்பார் ஜுவல்லரியில வாங்கின மாப்பிள்ளை செயின். என் புருஷனுக்கு கொடுக்காம நானே வச்சுக்கிட்டேன். 7 பவுனு. இது பிலிக்ஸ் ஜுவல்லரியில விசுக்குன்னு வாங்கின வளையல் 10 பவுனு. இது பாஸ் கையில காசுல வாங்கின கொலுசு 15 பவுனு. அவ்வளவுதானா? முடிஞ்சிருச்சா? ஆனா எந்த முடியலடி. இது பைங்கிலி ஜுவல்லர்ஸ்ல எங்க அம்மா பஞ்சவர்ணம் வாங்கி கொடுத்த ஆரம் 20 பவுனு. இது சலிதா ஜுவல்லர்ஸ்ல எனக்குன்னு பார்த்து வாங்கின ஒட்டியானம் 40 பவுனு. ஒட்டியானம் கட்டிக்கொள்ள வரியா? என்ன கட்டிக்கொள்ள இடம் கொஞ்சம் தரியா? என் பெரிய மருமகளை நினைச்சா பெருமையா இருக்கு.
சுண்டலி ஷோகேஸ்னா இப்படி இருக்கணும், சும்மா ஆடக்கூடாது. ஏ புச்சி, எதுக்கு பீரோலாம் கலைஞ்சு கிடக்கு? ஏய், இது நம்ம நகை தானே? எதுக்கு இப்ப இந்த கவரிங் நகலை எடுத்து வெளியே வச்சிருக்க? கருத்து போயிடாதா? எடுத்து உள்ளவை. துணியெல்லாம் நானே மடிச்சு வச்சிடுறேன், நீ வராத வராத. அடி பாவி, கவரிமான் பரம்பரை நினைச்சேன், கவரிங் பரம்பரையா? பெருச்சாலி, கம்மி நகையா இருந்தாலும் ஒரிஜினல் டி. நாங்க இப்போ ஆடுவோம்ல. இவளுக்கு சண்டையில எப்படிதான் குழந்தை பத்துக்க போறேனோ. ஏய் பெருச்சாலி, அடியே சுண்டலி, ஆரம்பிச்சுட்டாளுங்களா? அம்மே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அடுத்த வீடியோ பார்க்க இங்க கிளிக் பண்ணுங்க.